ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே திருச்சிற்றம்பலம். எற்றான் மறக்கேன் எழுமைக்கும் எம் பெருமானையே, உற்றாயின்று உன்னையே உள்கின்றேன் உணர்ந்துள்ளத்தால் புற்றாடரவார் பிற்கொழியூர் அவிநாசியே அற்றாக வாழ்வேன் பசுபதியே பரமேட்டியே. திருச்சிற்றம்பலம். நன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தம் அற புந்தியுள் வைப்பான். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருபான்மை நாயன்மார்களது குருவருளினாலும் பேரூர் மணிவாசகர் அருட்படி மன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பில் இந்த இணைப்பிலே இணைந்து சித்தாந்த சாஸ்திரங்களில் சில நூல்களை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கி அருளிய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகிறோம். அன்பர்களே, நாம் படிக்கின்ற நூல்களின் உரையாசிரியரும் சைவ பாட வகுப்பின் நெறியாளருமான முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனாரையா அவர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களால் நாம் வணங்கி வருகிறோம். அன்பர்களே, திணைப்பில இருக்கிற எல்லாருக்கும் அடியேனுடைய பணிவு கலந்த வணக்கம். நான் சரியாக வந்திருந்தால் ஒவ்வொரு பெயரையும் சொல்லி நான் வழிபட்டிருப்பேன். ஆனால் நானே காலதாமதம். அதனால் உங்கள் எல்லோருடைய திருவடிகளையும் சென்னிமேல் கொண்டு வணங்குவதிலே உள்ளபடியே பெருமை அடைகிறேன். இன்றைக்கு பணிச்சுமை காரணமாக அவிநாசி திருத்தலத்திலே ஒரு நிகழ்வு. அதை முடித்து நான் 10 மணிக்கு இந்திய நேரப்படி சைவ பாட வகுப்பு நேர்முக வகுப்புக்கு செல்ல வேண்டும். அதற்கு பயண நேரம் 1 மணி நேரம் உள்ளது. 9 இருந்து 10. சதீஷ் அவர்கள் அந்த 1 மணி நேரத்திலே கூட நீங்கள் ஒரு வகுப்பை எடுத்து விடலாம் என்று அவர்கள் தான் நெறிப்படுத்தினார்கள். நல்ல அன்பர்களுடைய தொடர்புதான் நம்மை நல்ல நிலைக்கு ஆளாக்கும் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அன்பர்களே, நாம் இந்த அருமையான கூட்டுறவு பல பிறவியில் செய்தது என்பதை மீண்டும் சிறியேன் எனக்கு நானே நினைவூட்டி உங்களை வணங்கி இன்றைய வகுப்பை நாம் தொடங்குவோம். அன்பர்களே, இந்த பகுதி நிறைவு பண்ணிட்டோம்களா? இன்னில்ல பார்க்கணுமா? அன்பர்களே, போற்றி பகருடை என்ப ஒரு நூல் மிகச்சிறந்த நூல். இறைவன் உயிர்களுக்கு அருள் செய்யக்கூடிய அந்த மனித பிறப்பில இருக்கிற கருணையை தொகுத்து சொன்ன பகுதி. 2வது போற்றியின் தொடக்கத்தில நீங்கள் பார்த்தால், குன்றாத பல்லுயிர் வெவ்வேறு படைத்து என்று உடம்பு முதலியவற்றை படைப்பதை அருமையாக ஆசிரியர் காட்டினார். பிறகு 10வது போற்றி, 2வது போற்றிலிருந்து 10வது போற்றி, அதிலேதான் பல்லுயிர்க்கும் இன்ன வகையால் இருவினை
கண் நின்று அறுத்தி முன்னை என்ன முதல் இல்லோன் இறைவன் இந்த பிறப்பை கொடுக்கிறான். ஏறத்தாழ 2வது போற்றியில இருந்து 10வது போற்றி வரை பல்லுயிர்ல தொடங்கி பல்லுயிர்ல நிறைவு பண்ணியிருக்கிற செய்தியை நாம் கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் 9வது போற்றியிலே காட்டிய முறையைப் போல நரகத்துக்கு செல்லாமல் ஒவ்வொரு பிறப்பிலேயும் பிறக்க வைத்து பின் நரகம் சேராமல் நம்மை பக்குவப்படுத்துகிறார். பிறகு நமக்கு நல்ல நெறி அடையக்கூடிய ஒரு காலம் நமக்கு வருகிறது. அதை அருமையா சொன்னார். நல்ல நெறியாவது பேரின்பத்தை பெறுவதற்குரிய முத்தி நெறி, அந்த எய்துவதோர் காலம். அப்படி ஒரு பக்குவ நிலையில வருகிற பொழுது தன் அன்பரை கண்டு இன்புறுதல். ரொம்ப அருமையான சொல். தன் அன்பர் என்றால் சிவபெருமானுடைய அடியவர்கள் மெய்யடியார்களை கண்ட பொழுது உள்ளத்தில இன்பம் சிறிது உண்டாகும். அப்படி உண்டாகி இந்த உயிருக்கு நல்வினை தீவினையினுடைய செயல்பாடுகள் ஒன்றாக பார்க்கக்கூடிய காலம் வருகிற பொழுது இறைவன் அந்த உயிர்களுக்கு திருவருள் வீழ்ச்சியை செய்வார். அப்படி திருவருள் வீழ்ச்சி செய்த பிறகு இறைவன் உயிர்களுக்கு மலத்தை நீக்கி ஆட்கொள்வான். அப்படி ஆட்கொள்ளுகிற நிலை குரு உருவாக வந்து அருள் செய்யும் நிலை. அந்த பகுதியை 11வது போற்றியிலே நமக்கு காட்டினார். 8ஆம் நூற்பா ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருகுமாய் தவத்தில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையில் அரண்கடல் செலுமே என்று இறைவன் குருநாதராக வருவதை 8வது நூற்பாவிலே சிவஞான மாபோதம் காட்டுகிறது. அதற்கு ஏற்ப 8 போற்றி முடிந்த உடனே 9வது போற்றி, நீங்க 2வது போற்றி பல்லுயிர் என்று தொடங்கி 10வது போற்றி பல்லுயிர் என்று நிறைவு செய்கிறவர்களை எண்ணி பார்த்தால் ஏறத்தாழ நமக்கு ஒரு 8 போற்றிக்கு பிறகு அவர் வந்து அருள் செய்வதை நாம் பார்க்கிறோம். இறைவன் மும்மலமுடையவர், இருமலமுடையவர், ஒருமலமுடையவர்கள். அதிலே மும்மலமுடையவர்களுக்கு இறைவன் எப்படி அருள் செய்வான், சகலருக்கு எப்படி அருள் செய்வான் என்பதை 11வது போற்றியில நான் தொகுத்து சென்ற வகுப்பில நேரத்திற்கு பார்த்தோம். அதனுடைய உரையை ஆசிரியர் வழியும் உரையாசிரியர் வழியும் இப்பொழுது பார்ப்போம். முத்திதரு நன்னெறி, முத்தி தரக்கூடிய நன்னெறி. முத்தி என்பது பேரின்பத்தை தருவதற்குரிய நல்ல நெறி. தரு என்று சொன்னால் தருதல் என்று பொருள். இடத்துக்கு தகுந்த மாதிரி தருங்கிற சொல் அமையும். நீங்க தரு என்று சொன்னா மரம் என்று பொருள். உம்பர் தரு தேனு மணி திருப்புகழ். அதுல தரு என்பது கற்பக மலரை குறிப்பது, தேனு காமதேனை குறிப்பது, மணி சிந்தாமணியை குறிப்பது. இந்த 3 பொருள்களுக்கும் மேலாக இருப்பவன் விநாயக பெருமான் என்று அருணகிரிநாதர் காட்டுகிறார். அங்க தரு என்பது மரம், இங்க தரு என்பது கொடுக்கக்கூடிய நெறி, பெறுவதற்குரிய நெறி. இந்த தரு என்ற சொல்லை அடியார் பெருமக்களுக்கு அமைத்து காட்டுகிறார் தெய்வ சேக்கலார் பெருமான். 1000 பகுதியில சொல்லுகிற பொழுது பொதி நலன் நுகர் தரு புனிதர் பேரவை, தான் பெற்ற அந்த பேரானந்தத்தை பொதி நலனை நுகர்ந்து அதை மற்றவர்களுக்கு தருகின்ற புனிதர் பேரவை என்று பார்க்கிறோம். அதே போல இங்க பேரின்பத்தை பெறுவதற்குரிய நல்ல நெறி. அந்த நல்ல நெறிதான் முதல் பாடல்ல என்ன பார்த்தோம் என்றால், இதுக்கு முந்தைய போற்றியில நாம் நல்ல நெறி, இங்க நன்னெறி என்று இருக்கிறது. அந்த நன்னெறிதான் உய்யும் நெறி.
எனவே உயிர் நெறியாவது அடியாரை கண்டு வழிபடக்கூடிய எண்ணம் வருதல். அந்த நன்னெறியை உயிர்களுக்கு அவன் கொடுக்கும் பொருட்டு விஞ்ஞானகலர் வி ஞானம் அகலர். வீணா மேலான பொருள். ஊதி விபூதி, துணை விழுத்துணை, நாயகர் விநாயகர். இங்க வர்ற வீக்கெல்லாம் மேலான என்று பொருள். வி கூட்டல் ஞானம் கூட்டல் அகலர். மேலான ஞானத்தால் கலை முதலியவைகளிலே இருந்து நீங்கியவர்கள். அவர்களுக்கு ஒரே மலம். நாடு மலம் ஒன்றினையும் ஆணவ மலம் மட்டும் அவர்களுக்கு இருக்கும். அவர்களுக்கு அந்நிலையே உள் நின்று அறுத்தருளி. அப்படி இருக்கிற பெருமானுக்கு, அப்படி இருக்கிற ஆன்மாக்களுக்கு இறைவன் அவர்களுடைய உள்ளத்தில் ஒளி வடிவமாக நின்று ஆணவ மலத்தை முழுமையாக வலி இழக்கச் செய்து பேரின்பத்தை கொடுப்பார். அடுத்த 2வது பகுதி. பின் அதற்கு அடுத்தவர்கள் அன்பு மேவா விளங்கும் பிரளயாகலர். இந்த பிரளயாகலருக்கு கூடுதலான அன்பு இருக்குமா? அன்பு மேவா விளங்கும். அப்ப அன்பு மிகுதியாக இருப்பவர்கள் பிரளயாகலர். பிரளயாகலருக்கு பிரளய அகலர். இந்த உலகத்துல கலை முதலிய கருவிகள் தொடர்பை நீத்தவர்கள். அவர்களுக்கு தேவாய். தேவாயினா இறைவன் மான் மழுவோட தன் உருவத்தில். இறைவனுக்கு தே என்று பெயர். அந்த தேவாய் மலகன்மம் தீர்த்தருளி ஆணவ மலத்தையும் கண்மத்தையும் நீக்குவான். இது பிரளயாகலருக்கு. அடுத்து பூவலயம் தன்னின்று நீங்கா சகலர்க்கு. பூவலயம், பூனா பூமி, வலயம்னா வட்டம் அர்த்தம். வட்டமாக அண்டமாக இருக்கிற இந்த உலகத்தில் தன்னின்று நீங்கா சகலர்க்கு, அந்த உலகத்தை விட்டு நீங்க முடியாம இருக்கக்கூடிய சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு. ஆன்மாக்களை 3ஆக பிரித்தார்கள். மும்மலமுடையவர்களுக்கு சகலர் என்று பெயர். இருமலமுடையவர்களுக்கு பிரளயாகலர். ஒரு மலமுடையவர்களுக்கு விஞ்ஞானகலர். ஒரு முறைக்கு இருமுறை அப்படி கேட்கிற பொழுது இது நமக்கு நினைவில் நல்லா பதிவாகிவிடும். ஆக அந்த சகலருக்கு அவர் போல முன்னின்று, எவர் போல சகல வர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களை போல முன் நின்று அவர்களுடைய எதிரில் நின்று மும்மலம் தீர்த்து ஆட்கொள்கை. ஆணவம், கன்மம், மாயை, இந்த 3 மலங்களையும் தீர்த்து இறைவன் ஆட்கொள்வார். அப்ப இந்த பகுதியில முத்தி தரக்கூடிய நிலையில இன்னும் அதைவே காமிங்க. 3 மலம், இருமலம், ஒரு மலம் உடைய ஆன்மாக்கள்ல விஞ்ஞானகலருக்கு உள் நின்று அறுத்தருளி ஆட்கொள்வான். பிரளயாகலருக்கு தேவாய் மலகன்மம் தீர்த்தருளி ஆட்கொள்வான். சகலருக்கு அவர் போல முன் நின்று ஆட்கொள்வான். இந்த ஆட்கொள்கை என்பது 3 பேருக்கு நீங்க பொருத்திக் கொள்ளலாம். சரி, இந்த 3 மலம் உள்ள ஆன்மாக்களை இப்படி எல்லாம் செய்கிறாரே, என்ன காரணம்? பொதுவா உலகியல்ல ஒரு உதவி என்றால் இன்னொரு உதவியை எதிர்பார்த்தான் பழக்கம் இல்லையா? நாம ஹலோ சொன்னா இன்னொருத்தர் ஹாய் சொன்னாதான் பேசுவோம். ஆனால் எந்த விருப்பம் காமிக்காமல், விரும்பாமல் இருக்கிற ஆன்மாக்களை விரும்புகிற ஒரே பெரியவர் கடவுள் தான். அதான் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மேல அவருக்கு இருக்கிற நன்றி உணர்வு, இந்த ஆன்மா கடை தேர வேண்டும் என்பதற்காக, இந்த ஆன்மா இரவாத இன்பத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை ஆட்கொள்ளுகிறார். இந்த ஒரு உண்மை உலகத்தில் சைவ சித்தாந்தம் தான் தெளிவாக காட்டுகிறார்.
அவர் அப்படி ஆட்கொள்வார். ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறோம்னா எல்லாருக்குமா அந்த சேர்த்து விடுற எண்ணம் வருது? இப்பெல்லாம் எது செய்தாலும் அதன் மூலமா ஒரு கமிஷன் பேசிக் தான் இப்ப நாட்டுல நடக்கு. பொண்ணு பார்த்தா கொடுத்தா கூட அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. ஏதேனும் ஒரு டிக்கெட் உதவினை கொடுத்தா அதற்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா? ஆனால் பிறவி பிணியை ஒட்டுமொத்தமாக நீக்கிய இறைவன் ஆன்மாக்களிடத்திலே என்ன எதிர்பார்த்தான்? அந்த குறிப்பை உமாபதி சிவம் காட்டுகிறார். அன்னவனுக்கு அருமையான இடம். இப்படி அன்னவன் அதாவது உயிர்களை ஆட்கொண்டு அந்த பெருமானுக்கு அருள் செய்ய வேண்டும். ஆட்கொள்கை அன்னவனுக்கு ஆதி குணம். பெருமானுக்கு கருணையான அருள் குணம். இந்த அருட்குணம் சிவபெருமானை தவிர வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த உண்மையைத்தான் நாம் திருமுறைகள் 12 காட்டுகின்றன, வேதமும் காட்டுகின்றன. ஆனால் வேதத்திலே கிரியாபாதத்தை பற்றி கொண்டு ஞானபாதத்திற்கு செல்லுகிற அளவு அவர்களுக்கு அன்பு மேலீடு வரவில்லை. நம்முடைய பகுதியோ ஞானபாதத்தை விரித்து காட்டுகிறது. எனவே இறைவன் நேரடியாக நமக்கு காட்டுகிறார் ஆதி குணமாதலியும். சரி, சுவாமி என்ன செய்கிறார்? உயிர்களுக்கு மனித உருவத்துல வருகிற பொழுது தான் உயிர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு ஐந்தொழில் திருக்கூத்தை இயற்றுகிறான். இது முதல் போற்றில படிச்சோம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது பிறவி வழக்கறுக்க எவரும் தேரும் வகை பிறவி வழக்கு அறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. அவன் நடனம் ஆடுகிறான். எதற்காக? எல்லா உயிர்களும் அவனுடைய கருணையை உணர்ந்து பிறவிப்பிணி நீங்க வேண்டும் என்பதற்காக. அந்த ஆடுகிற திருத்தொழில் முதல் போற்றியில சொன்னதால அதை அப்படியே எடுத்துக்கொண்டார் ஆசிரியர் என்று நான் எண்ணுகிறேன். ஆடும் திருத்தொழில். எல்லாருக்கும் தொழில் இருக்கிறது, சுவாமிக்கு இருக்கிற தொழில் திருத்தொழில். அது சுயநலம்னு ஒண்ணு நமக்காகவே இருக்கிறது. பொதுநலம் என்பது மக்களுக்காக, அருள்நலம் என்பது எல்லா உயிர்களுக்காகவும். அருள்நலம் எல்லா உயிர்களுக்காகவும். அதனால் அந்த தொழில் திருத்தொழில் என்று ஆயிற்று. அவன் ஆடுகிற தொழில் திருத்தொழில். திரு என்பது பேரானந்தம் என்று பெயர், சிவானுபூதி பெருஞ்செல்வம் என்று பெயர். அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்றுதான் நமக்கு யாராவது கல்யாண பத்திரிக்கை வச்சா கூட திரு ஆனந்தகுமார்னு எழுதி கொடுக்கிறார்கள். இனியாவது நீ திருவிழ இருக்க கொஞ்சம் முயற்சி பண்ணு என்று சொல்லுகிற முறையில. ஆனா இறைவனுக்கு அது திருத்தொழில். உங்களுக்கு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய திருவை தரக்கூடிய தொழில். அந்த திருத்தொழிலை மறைத்து விட்டார், வெளியே தெரியல. முடிந்தால் அந்த திருத்தொழில் முதலாக 1, 2 போட்டீங்கன்னா எத்தனைய மறைச்சிட்டு வந்தான்னு பார்க்கலாம். திருத்தொழில் 1. இனி சோதி மணிமிடத்து சுந்தரமும். அவனுடைய உடம்பு சக்கச்சவேன்னு வேணும். அதுல அழகான ஒரு கருப்பு பொட்டு. அது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆமா, நம்முடைய உடம்புல கூட முடி கருப்பாக்கிறத எல்லாம் விரும்புறான். வெள்ளை ஆயிட்டா கூட அதுக்கு கருப்பாக்கிற முயற்சி ஈடுபடுகிறான். அது ஒரு அழகு இல்லையா? சாமிக்கு எது அழகு? உயிர்களுக்கு கருணை செய்த கண்டம் கருத்தது அழகு. 2 வகையில. சிவப்பாயிருக்கிற மேலையில கருப்பாயிருக்கிறது அழகு. உயிர்களுக்கு துன்பத்தை தான் எடுத்து உயிர்களை அழகுடையதாக ஆக்கியது அழகு. எனவே சோதி மணிமிடத்து. சோதினா ஒளி பொருந்திய மணிமிடம். என்ன ஒளி? கருப்பு ஒளி. சுந்தரம் அது அழகு. 2ஆச்சா? 3. ஆதியாம் பச்சை இடமும். இறைவன் சக்தி பின்னமிலான் எங்கள் துறா. அம்மையின் மூலம்தான் உயிர்களுக்கு அருள் செய்கின்றான். அந்த அம்மைதான் இடப்பாங்க இருக்கிறது. எனவே பச்சை இடமும் பவள திருச்சடை மேல் வைச்ச நதியும். பச்சை இடம் 3. இனி பவள திருச்சடை. பவளம் என்பது சிவப்பு,
அந்த சடைக்கு என்ன பேர் பாருங்க? திருச்சடை. திருவ சடை என்பது ஞானத்தை குறிப்பது. ஞானசம்பந்த பெருமான் மதுரை தேவாரத்துல பொன் தயங்கிளங்குழி நலங்குளிர் புரி புன்சடை என்று பாடுவார். அந்த சடை எவ்வளவு சிறப்பு பாத்தீங்களா? அந்த சடைக்கு திருச்சடை என்று காட்டினார் ஆசிரியர். சடையை பார்க்கிற பொழுதே நாம் வணங்க வேண்டும். அந்த திருச்சடை மேல் வைத்த நதியும் கங்கை ஆற்றை தலையிலே வைத்திருக்கிறார். மதிக்கொழுந்தும் நிலாவை தலையிலே வைத்திருக்கிறார். அச்சம் அற ஆடும் அறவும் ஆன்மாக்களுக்கு இருக்கக்கூடிய பிறவியாகிய அச்சத்தை நீக்கும் பொருட்டு அவன் பாம்பை உடம்புல வைத்திருக்கிறான். அச்சம் அற ஆடும் அறவும் சாமியினுடைய உடம்புல எங்கெங்க பாம்பு வைத்திருக்கிறார் என்று ஒரு பட்டியலே காட்டுகிறார்கள் நம்முடைய உரையாசிரியர் பெருமாள். அது எங்கெங்க என்று பார்த்தால் சுவாமியினுடைய சடையில பாம்பு இருக்கிறது, தோல்ல பாம்பு இருக்கிறது, மார்பில இருக்கிறது, வயிற்றில் இருக்கிறது, மணிக்கட்டில இருக்கிறது, இடையில வைத்திருக்கிறார். கால் எல்லா இடங்கள்லயும் சாமி கொண்டு போனா புஷ்ட்டு வருது. எல்லா இடங்களையும் பாம்பு வைத்திருக்கிறார். அது நமக்கு அச்சமா இருக்குதே தவிர நமக்கு அச்சத்தை போக்குவதற்காக குண்டலினி சக்தி என்று பெரியவர்கள் நெறிப்படுத்துகிறார்கள். எனவே அச்சம் அற ஆடும் அறவும் அழகார் திருநுதல். இந்த புருவனுடவுக்கு மத்தியில திருநுதல்னு பேர். இந்த இடத்துக்கு என்ன பெயர் பார்த்த போற்றி பகருடையில? திரு ஓலக்க மண்டபம். இந்த இடத்துக்கு பெயர் என்ன? திரு ஓலக்க மண்டபம். இந்த இடத்துல இருக்கிற பொழுதுதான் இறைவன் என்ன செய்கின்றான்? அந்த உயிர்களுக்கு எல்லா கருவிகளையும் கொடுக்கிறார். கருவிகளை கொடுத்தது மட்டுமல்லாமல் அறிவு விளக்கம் பெறுவதற்கு இறைவன் சூக்குமம் முதலான வாக்குகளையும் கொடுக்கிறான். இது 7வது போற்றியில திருவோலக்க மண்டபம். ஓலக்க மண்டபத்தில் போம் கருவி எல்லாம் புகுந்து ஈண்டி அவன் சூக்குமம் சுடர் உருவில் பெய்து என்று காட்டுவார். அப்ப சூக்குமம், அடுத்து வைசந்தி, மத்திமை, வைகரி, இந்த வாக்கு அதுக்கப்புறம் தான் தோன்றுகிறது. எனவே இது திரு ஓலக்க மண்டபம். ஆனா சாமி நெற்றில என்ன இருக்கிறது என்றால் அழகார் திருநுதல். இந்த நுதல்ல இருக்கிற நெற்றிக்கண் என்பது நுதல் விழி நாட்டத்து இமையோன் கோவில் என்று சங்க இலக்கியம் அழகாக சொல்லும். முதல் விழி நாட்டம். நாட்டம்னா கண்ணுன்னு பேருங்க. நாடுதலால் நாட்டம் என்று பெயர். பவானி தேவாரத்துல நாட்டம் பொலிந்திலங்கு நெற்றியினான் என்று சம்பந்த பெருமான் காட்டுகிறார். நாடுதலால் நாட்டம் என்று பெயர். ஆக இங்கே இருப்பது திருநுதல் மேல் நீடுருவ வன்னி. வன்னின நெருப்புன்னு அர்த்தம். வன்னி என்பது நெருப்பு. நெடுங்கண்ணும், எல்லா கண்ணும் இப்படி இருக்குது, இந்த கண்ணு மட்டும் இப்படி இருக்குது பாருங்க. நெடுங்கண்ணும் ஆக நெற்றியில கண்ணை வைத்திருக்கிறார். கேடில் லயம் கூட்டும் தமருகமும் ஆன்மாக்களுக்கு படைப்பு தொழிலை செய்யக்கூடியது வலக்கையில ஏந்தி இருக்கிற உடுக்கை. உண்மை விளக்கத்துல பறிச்சோம். தோற்றம் துடியதனில். எனவே அந்த லயம் கூட்டும் தமருகமும், அந்த தமருகம் நடனம் ஆடுகிற பொழுது கையில வைத்திருக்கிறான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்துல மடித்தாடும் அடிமைக்கண் அன்றியே மனநேனி பாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர்சைக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் தடுத்தாடும் கரதலத்தில் தமருகமும் என்று அருமையா அந்த பாடல்ல காட்டுகிறார். அந்த தமருகமும் கோல எரியகலும் கையில அழகான நெருப்பை வைத்திருக்கிறான். அது என்ன நெருப்புல அழகு? உலகையில இருக்கிற நெருப்பு பூத நெருப்பு. இது சுத்தமாயில வரக்கூடியது. இதை பற்றி நெஞ்சுவிடு தூதுல அழகா ஒளி 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 என்பதை நாங்க பார்க்க போறோம்.
அந்த ஒளி என்பது பூத நெருப்பு. இது இந்த மாயையிலே இருந்து தோன்றியதைத்தான் நெருப்பு எரிக்கும். இந்த நெருப்பு நம் உயிருக்குள்ள இருக்கிற வஞ்சகத்தை எரிக்காது, பொறாமை எரிக்காது. சாமி கையில் இருக்கிற நெருப்பு தான் நமக்கு இருக்கிற தீமைகளை எரிக்கும், ஆணவத்தை வலியிழக்கச் செய்யும். அதனால் அழகார் கோலம்னா அழகு, எரியகலும் அழகா கையில நெருப்பு வைத்திருக்கிறார். பூத்தரவ கச்சும் சுவாமி அணிந்திருக்கிற ஆடை புலித்தோல் ஆடை. அது என்ன காட்டன் பீஸ் மாதிரி கட்டா நிக்குமா என்ன? புலித்தோல் இப்படி வச்சீங்கன்னா கீழே கலந்துரும், மான் தோல் போயிடும். அதனால சாமி பார்த்தார், பாம்பு எடுத்து ஒரு பெல்ட்டா கட்டிட்டார் பாருங்க, அழகா கட்டி இருக்கிறார் பாருங்க. பூட்டரவ கச்சும் புலி அதழும், புலியினுடைய தோலை இடுப்புல கட்டி இருப்பார். அழுத்து வீட்டின்பம் வெள்ளத்து அழுத்தி விடும் தாள். சுவாமியினுடைய திருவடி இருக்கிறது, அதுதான் ஆன்மாக்களை பேரின்பத்தில் அழுத்துவது. அதுதான் நமக்கு உண்மை விளக்க நூல்ல ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் எந்தையார் பரதம். சுவாமி இந்த நடனம் என்ன நடனம் சுவாமி? உயிர்களை ஆனந்த கடலிலே ஆழ்த்துதல். ஆனந்த வீட்டின்பம். அந்த வீட்டின்பம் மிகுதியாக இருப்பதால் அது இன்ப வெள்ளமாக காட்டுகிறார். வீட்டின்ப வெள்ளம். இது திருக்கோவையார்ல மணிவாசக பெருமான் ஆனந்த வெள்ளத்து அறை கடலோன் என்று காட்டுவார். அந்த ஆனந்த வெள்ளத்து அறைகளல் தான் உமாபதி சிவம் வீட்டின்பத்து வெள்ளத்து அழுத்தி விழும் தாள். இந்த திருவடிதான் ஆன்மாக்களை பேரானந்தத்திலே அழுத்துவது. அது ஒரு திருவடி. இனி அதே திருவடிதான் அடியார் உள்ளத்தை விட்டு பிரியாதது. அடியார் உள்ளத்தை விட்டு பிரியாத திருவடி எது? கூத்த பெருமானுடைய எடுத்த. அதனால் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே என்று வேண்டினார் சுவாமிகள். எனவே இந்த தாள் என்பதுல ரெண்டு அமைத்துக் கொள்ளணும். ஒன்று ஆன்மாக்களை வீட்டின்ப வெள்ளத்து அழுத்தி விடுகிற தாள், அடியார் உள்ளத்திலே பிரியாத தாள். அந்த தாள்ல உன் சிலம்பு. இந்த தாள் தான் திருக்குறள்ல கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல 10 குறள்ல 8 தாள் இதே தாள் தான். இதே தாள். ஆக திருக்குறள் இருக்கிற தாள் உமாபதி சிவம் போற்றி பகருடையில அருமையா அமைத்திருக்கிறார். இன்னும் உமாபதி சிவம் திருக்குறளை எப்படி படித்திருக்கிறார் என்பதை நெஞ்சுவிடு தூதுல நான் உங்களுக்கு அந்த பாடம் வருகிற பொழுது நடைபெற்றுவேன். எனவே பெருமானுடைய திருவடி அந்த தாள் என்பதற்கு பரிமேலழகர் ஒரு குறள்ல நற்றாள் என்று பாடுகிறார். நற்றாள் நன்மை கூட்டல் தாள் நற்றாள், நன்மையை தருகிற தாள். அது என்ன நன்மை? உரைகளில் வந்த பரிமேலழகர் அந்த நன்மை கூட்டல் தாள் நற்றாளுக்கு பிறவி பிணிக்கு மருந்தாகலின் நற்றாள் என்றார். கோடி பெருங்க. பிறவி பிணிக்கு மருந்தாகலின் நற்றாள் என்றார். அந்த தாள்தான் என்ன செய்கிறது? வீட்டின்ப வெள்ளத்தில் அழுத்துகிறது ஆன்மாக்களை. அந்த தாள்தான் அடியாருடைய நெஞ்சத்தை விட்டு அகலாமல் இருப்பது. அந்த தாளில் சுவாமி நல்ல சிறந்த சிலம்பை அணிந்திருக்கிறார். அந்த காலில் தான் ஆன்மாக்களுடைய கள்ள வினைகளை வென்று பிறப்பருக்கு பொருட்டு ஆணவ மலத்தை வென்றதற்காக, வெற்றி கொண்டதற்காக கையிலே கால்ல கலல் அணிந்திருக்கிறார். கால்ல சிலம்பு ஒன்று அணிந்திருக்கிறார், கலல் ஒன்று அணிந்திருக்கிறார். சிலம்பு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா
அந்த பாதத்துக்கு மேல நீள் சதுரமா அமைந்திருப்பது அந்த சிலம்பு தான் கண்ணகி அணிந்திருந்த சிலம்பு. அது ரொம்ப பெருசு. 9 பரல்கள் உடைய சிறந்தது. அந்த சிலம்பை இப்ப எந்த பெண்ணு அணிய முடியாது. ஏன்னா தூக்கிட்டு நடக்க மாட்டாங்க. இந்த மெல்லிசா ஒரு அந்த கொலுசு போடுறதுக்கே கால் தாங்கறது இல்ல. அவ்வளவு வலுவான சிலம்பு. அந்த பெண்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. அந்த சிலம்புக்கு மேல உங்க கால்ல பாத்தீங்கன்னா கணுக்கால்னு ஒரு பகுதி முட்டி மாதிரி இருக்கும். கீழே உட்காந்து தேஞ்சிருக்கும் பாருங்க. அந்த கணுக்கால் அந்த முட்டிக்கு கீழே சிலம்புக்கு மேல அணிகிறது தான் கழல். வாய்ப்பு இருந்தா ரெண்டும் கூட போடலாம், தப்பில்லை. சிலம்பு கழல் யார் அணிஞ்சிருக்கா? நம்மளோட ராஜா. அந்த சிலம்பை ஒன் சிலம்பும் கள்ள வினை வென்று பிறப்பறுக்க சாத்திய வீரக்கழலும் அந்த வெற்றி கொண்டதற்காக கழலை அணிந்திருக்கிறார். ஒன்றும் ஒரு தோன்றாமல் பச்சை இடத்துல நான் எண் சொன்னேன். அதன் பிறகு அந்த எண் சொல்வதை நான் உங்களுக்கு சொல்லல. பாருங்க, பச்சை இடம் 3, பவள திருச்சடை 4, வைச்ச நதி 5, மதிக்கொழுந்து 6, பிறகு ஆடும் அரவு 7, அதன் பிறகு அந்த திருநுதல் மேல் நெடுங்கண் நெருப்போல் இருக்கிற நெடுங்கண் 8, லயம் கூட்டும் தமருகம் 9, கோல எரியகல் 10, பூட்டரவ கச்சு 11, புலி அதழ் புலித்தோல் 12, வீட்டின்ற வெள்ளத்து அழுத்திவிடும் தாள் 13, அடுத்து பொன் சிலம்பு 14, வீரக்கழல் 15. ஏறத்தாழ ஒரு 15, 16 அந்த அவயவங்களை இறைவன் மறைத்து கொண்டு ஒன்றும் உரு தோன்றாமல் ஒன்று கூட வெளியில தெரியல. எல்லாம் மறைச்சிட்டார். நான் உங்களுக்கு தெரிகிறேன், உள்ளுக்குள்ள இருக்கிறேன். இப்ப பார்த்தா நான் தெரியல, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறேன். அது மாதிரி சாமி என்ன பண்ணார்? இந்த உறுப்புகளை எல்லாம் மறைத்து கொண்டு என்ன செய்தார்? உள்ளடக்கி, அதுக்குள்ள அடக்கி என்றும் இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி உயிர்களாகிய நம்மை இரவாத இன்பம். நமக்கு இருக்கிற இன்பம் எல்லாம் சிறிது நேரம் தான் இருக்குது. அதனால அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? சிற்றின்பம் என்று பேர் வைத்தார்கள். அந்த இரவாத இன்பம் தான் பேரின்பம். மேல வெள்ளத்து அழுத்தி விடும் கால் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இரவாத இன்பம். இது நல்ல சொல்லாட்சி. காரைக்கால் அம்மையார் இறைவனிடத்துல, ஆலங்காட்டு பெருமானிடத்துல இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டிய நிலையை அங்கே பார்க்கலாம். அதே மாதிரி இங்க இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி, எந்த விதமான பகுதியும் இல்லாத என்னை அந்த இரவாத இன்பத்தில் இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து. சிவபெருமான் பிறப்பு இறப்பு இல்லாதவன். அதனால் பிறவாய் ஆக்கை பெரியோன் பேர். மற்ற எல்லா கடவுளும், நாம் வணங்குற கடவுள் பேர் சொல்ற எல்லாரும் பிறந்து இறந்து அவர்கள் இன்ப துன்பங்களை அனுபவிப்பவர்கள். ஆனால் இன்ப துன்பம் வந்தப்படாமல் பிறப்பில்லாமல் இருக்கக்கூடிய ஒரே கடவுள் நம்முடைய பெரிய இறைவன் தான். ஆனால் அவரை பிறவாய் ஆக்கை பெரியோன் என்று நம்முடைய தமிழ் ஞான நூல்கள் சொல்லுகின்றன. அந்த முறையில் இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து, மறுபடியும் அவன் பிறந்து வருகிறான். யாராக? சம்பந்தநாதனாக வருகிறான். நரவாரும் தாருலவும் உயர்த்து சம்பந்தநாதன். நரவுன தேன் நல்ல வாசம் பொருந்திய பூவை தோளிலே அணிந்திருக்கின்ற சம்பந்தநாதர்
உமாபதி சிவாச்சாரியுடைய குருநாதர் மறைஞான சம்பந்தர். அவர்தான் பட்டகட்டையில் பகல் குருடு போகுது எல்லாரும் நாம் பார்த்தோம் என்று சொல்ல, அவர் பின்னால உமாபதி சிவம் போக கஞ்சி குடிக்க, கையில ஒழுகிய கஞ்சியை அவர் வாங்கி குடிக்க அவருக்கு உபதேசம் செய்தார் என்கிற பகுதியை நாம் பார்க்கிறோம். உமாபதி சிவம் நான்காமாய் இருப்பவர். அவருடைய குருநாதர் மறைஞான சம்பந்தர். எல்லாரும் அவரை வணங்கி கொள்ளுவோம். அந்த மறைஞான சம்பந்தர் என்கிற பெயரிலே அவர் பிறந்தார். பேரிலா நாதன் ஓர் பேர் புனைந்து. சிவபெருமானுக்கு எல்லா பேரும் அவனுதான், பேர் இல்லாம கடந்தவர் அவர்தான். ஓருருவம் ஒன்றுமில்லாட்கு ஆயிரம் திருநாமம் பாடினான் வெள்ளேனம் கொட்டாமோ என்று மணிவாசகர் காட்டுவார். அப்படி பேரில்லாத நாதன் ஒரு பேர் புனைந்தார், பேரு கூட வந்தார். என்ன பேர்? அதுதான் சம்பந்தநாதன், மறைஞான சம்பந்தன். அந்த பேர் புனைந்து பாரோர்தம் ஒண்டி உறக்கம். காரண உலகம். இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள் சாப்பிடுவது, தூங்குவது, சில நேரம் பயப்படுவது, சில நிமிடங்கள் இன்பமாக இருப்பது, அதை போல அந்த இறைவனும் இந்த ஆடும் திருத்தொழில் முதலாக சாத்திய வீரக்கடல்கள் ஈராக ஒன்றும் உருத்தோன்றாமல் என்னை இரவாத இன்பத்து இருத்த வேண்டி சம்பந்தநாதன் என்று பேர் புனைந்து உலக மக்களைப் போல உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகிக் கொண்டு நம்மை காப்பாற்றுகிறார். அப்படி கூட வந்து பக்குவப்படுத்துகிற பொழுது நாம் பக்குவமானால் அதை பார்த்து இறைவன் மகிழ்கிறார். அந்த மகிழ்ந்த குணம் போற்றி ஆக நம்மை அடிமையாக்குவதற்காக அவன் மகிழ்ந்திருக்கும் அந்த நல்ல குணங்களை உடையவன். அந்த குணம்தான் மகிழ்ந்த குணம். மகிழ்ந்த குணமாவது நற்குணம். இந்த நற்குணத்தை தான் நாம் எங்க பார்த்தோம்? அன்னோனுக்கு ஆதி குணமாகலும். இந்த போட்டியில தான் மேல இருக்குது பாருங்க. அந்த ஆதி குணம்தான் மகிழ்ந்த குணம். முதல்லயே இவருக்கு ஆதி குணம் இருக்குது, நல்ல குணம், அருள் குணம். அந்த ஆதி குணத்தின் நிலையில இருந்து மகிழ்ந்த குணம் போற்றி என்று 11வது பகுதி, அருமையான பகுதி. 42, 43, 44, 45வது பக்கம் ரொம்ப விரிவாக அருமையா நம்ம காட்டியிருக்கிறார். ஒன்றொன்றையும் விரித்தும் காட்டியிருக்கிறார் தலைப்புல. அந்த செய்திகளைத்தான் உங்களுக்கு நான் சுருக்கமாக எடுத்து உங்களுக்கு நினைவூட்டினேன் என்பதாக உங்களுக்கு சொல்லி, ஆக அந்த இறைவன் குருநாதராக வந்து மறைஞான சம்பந்தன் என்கிற பெயரிலே அவன் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக அவன் அருள் செய்த நிலையை கண்டு உணர்கிற பொழுது அதை மகிழ்ந்திருக்கிறான் என்று இந்த 11வது போற்றியில காட்டினார். இனி 12வது போற்றி. இப்படி இந்த உலகத்தில் இறைவன் ஆட்கொள்ள வருகிற நிலையில உண்மையான குருநாதரை பற்றி நமக்கு தெரியாமல் அந்த நெறியை மாற்றி காட்டுவதற்கு பலவிதமான சமயங்கள் இருக்கின்றன. அந்த சமயங்கள் 6 சமயம் என்று பிரித்து, அது புறப்புறம், புறம், அகப்புறம், அகம் என்று 24 சமயங்களாக மாபாடி உரையாசிரியர் சிவஞான முனிவர் அருமையாக வகுத்திருக்கிறார். அந்த 6 சமயத்தில உயிர்கள் பேரின்பம் பெறுவதற்கு எந்தெந்த வழியை சொல்லி இருக்கிறார்கள், அந்த சமயத்தை தோற்றுவித்தவர்கள் என்பதையெல்லாம் குருநாதராக வந்த இறைவன் உபதேசம் செய்வார். ஒவ்வொரு சமயத்திலையும் இருக்கக்கூடியவைகளை இந்த 6 சமய பொருளும் அறிவித்தது என்ற சொல்லுதான் அருளந்தி சிவாச்சாரியார் சுபக்கம், பரபக்கம்
என்ற நூலாக விரிந்திருப்பதை பார்க்கிறோம். அப்படி அறிவித்து அந்த 6 சமய பொருள்கள்ல நிறைவான பேரின்பம் இல்லை என்பதை எங்களுக்கு உணர்த்தி என்னுடைய தெளியாத உள்ளத்தை தெளியும்படி செய்தான். அவன் குருநாதராக திருமேனி கொண்டு வந்தான். அந்த குருநாதராக வந்த பொழுதும் நான் நன்மையை உணர முடியாமல் இருந்த பொழுது எனக்கு பக்குவம் கிடைக்கும் பொருட்டு அவர் சைவத்தில சொல்லப்பட்ட நெறிகள் 4, அது சமயம், விசேடம், நிர்வாணம், ஆச்சரிய திருமுழுக்கு. அதில் சமயம் முதலாக பலவிதமான 4 நெறிகள்ல ஆச்சரியராகக்கூடிய தன்மை எய்துவிட்டார். பிறகு தன்னுடைய திருக்கண் நோக்கம் செலுத்தினார். திருக்கண் நோக்கம் செலுத்தி அதன் மூலமாக வினையை நீக்கும் பொருட்டு பிறப்பை கொடுத்தார். பிறகு அந்த குருநாதர் திருக்கண் நோக்கம் செலுத்தி என்னுடைய வினை நீங்கும்படியாக அந்த சொல்லுங்க. கிளாஸ் போயிட்டு இருக்கு செய்யப்பட வகுப்பு. இதை முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு சாமி போயிட்டு அழகான கையை என் தலையில் மேலே வைத்தார். அப்படி கையை வைத்தவுடனே என்னுடைய உள்ளம் கல் போல இருந்தது. அது நெஞ்சம் உருகியது. பிறகு இறைவனை பற்றி, உயிரை பற்றி, உலகத்தை பற்றி விளக்கமாக கூறினார். பசுவாகிய உயிர் நாசத்தை விட்டு பதியை அடைதல் முத்தி என்பதை விரிவாக எனக்கு வகுப்பு சொன்னார். அப்படியெல்லாம் சொன்ன பிறகு என்னோடு கூட இருந்த அந்த ஆணவ மலம் முழுவதும் நீங்காமல், அதே சமயத்தில் ஆணவத்தினுடைய அந்த தொடர்பு என்னிடத்தில் அணுகாமல், எப்படி ஒரு இருள் இருக்கிற பொழுது சூரியன் வருகிற பொழுது அந்த இருள் சூரியனுடைய ஒளியில அடங்கி நிற்பதை போல ஆணவ மலத்தினுடைய வலிமையை குன்றச் செய்து அந்த நீதியை எனக்கு உள்ளத்திலே என்றும் மல சம்பந்தம் வராமல் நிறுத்திய அந்த நிலையை நாம் போற்றுவோம் என்று 11வது போற்றி, அதாவது தீக்கை முதலிய வகைகளை சொல்லுவதாக அமைய பெற்றிருக்கிறது. சில வரிகளை நாம் பார்ப்போம். மிண்டாய 6 சமய பொருளும் அறிவித்து, மிண்டாய என்று சொன்னா தன்முனைப்போட என்று அமைத்துக் கொள்ளலாம். மிண்டுதல் அது ஒரு அகங்காரம்னு பொருள். அப்படி இருக்கக்கூடிய 6 சமய பொருள், 6 சமய பொருளாவது 6 சமயம், இதனுடைய விரிவை சிவப்பிரகாசத்துல விரிவா படித்துக் கொள்ளலாம். இப்பவே 6 சமயம் என்று நாம் அதுல உள்ளத்தை சிரமப்படுத்த வேண்டாம். 6 சமயம் உலோகாயதர் முதலாக சிவ சமவாதர் ஈராக 24 சமயவாதிகள் நீங்க பின்னால நாம பறித்துக் கொள்ளுவோம். இப்ப இந்த 6 சமயம் என்பதை மட்டும் வைத்துங்க. சமயம்னு ஒண்ணு, சமயத்தின் மூலமா உணர்த்துகிற பொருள் என்ற ஒன்று. இப்ப எந்த பொருளை அவர்கள் வலியுறுத்துகிறார்களோ அந்த பொருளை கடைபிடிப்பவர்களுக்கு அந்த சமயத்தினர், உதாரணமா இயேசு கூறிய பொருளை கடைபிடித்தவர்களுக்கு கிறிஸ்துவர். அது மாதிரி 6 சமயவாதிகள். அந்த 6 சமயத்தில் சொல்லப்பட்ட பொருள் இந்த சமயம் இதை சொல்லுகிறது என்று. உதாரணமா 6 சமயங்கள்ல முதலா இருப்பவர் உலோகாயதன், அதாவது உலகத்தில் இருக்கிற இந்த பொருள்களே மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் என்று சொல்லுபவன். அவன் என்ன சொல்லுகிறான்? நல்லா சாப்பிடுறது, தூங்குறது, மகளிரோடு இருப்பது, இதுதான் நமக்கு மகிழ்ச்சி. இதை விட்டா வேற எந்த மகிழ்ச்சியும் கிடையாதுங்கிறான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த 4 பூதங்கள் தான் கண்ணால் தெரிகிறது. ஆகாயம் என்பது நமக்கு இல்லை
என்று அவருடைய கருத்து. இப்படி அதுல உலோகாயதன் அப்படி சொல்ல, நாம என்ன சொல்றோம்? உலகத்துல சாப்பிடுறது மகிழ்ச்சின்னு சொல்றீங்க. அது எவ்வளவு நேரம் இருக்கும்? காலையில 3 சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா, 12 மணிக்கு பசிக்க ஆரம்பிச்சுரும். அப்ப அந்த இன்பம் எல்லாம் சிறிது. எனவே உலகத்துல உலோகாயதன் சொல்லக்கூடிய இன்பமெல்லாம் சிறிது என்று அந்த பொருளை அறிவிப்பான். அப்படி சொல்லக்கூடிய ஆசிரியர் யாரு? இறைவனே வந்து நமக்கு அதை செய்கிறான். இனி அறிவித்து அப்ப 24 சமயங்கள் சமயத்தில் சொல்லப்பட்ட பொருள் எல்லாவற்றையும் இறைவன் நமக்கு அறிவிக்கிறார். அறிவித்து எவற்றில் அந்த 6 சமய பொருள்களில் பேறு இன்மை. அவற்றில் நல்லா சொல்லுங்க. ஆமா. பேறு இன்மை. பேறு என்பது என்ன? நன்னெறியாகிய பேறு, வீடு பேறு, புத்திப்பேறு. இன்மை அந்த நெறியில போனீங்கன்னா, முத்தி நெறி கிடைக்காது. பேரின்பம் கிடைக்காது. இதைத்தான் செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் விதித்த பொருள் 4 ஆகும். இவை சைவ நெறிக்கு அன்று மற்று இல்லை என்று சாக்கிய நாயனார் புராணத்திலே சேக்கிழார் காட்டியிருப்பதை எண்ணி பார்க்கிறோம். பேறு இன்மை அதுல எந்த விதமான நன்மை இல்லை என்பதை எங்களுக்கே பேராக்கி. ஆமா. எனவே அந்த சமயங்கள்ல பேரின்பம் இல்லை என்பதை எங்களுக்கு பேராக்கி என்றால் நாங்கள் உறுதியாக தெரிந்து கொள்ளும் பொருட்டு அப்படியே உரியாக தெரிந்து பெரிய பேரு அந்த பேராக்கி தேராத சித்தம் நம்முடைய உள்ளம் இருக்கிறதே தேராது. தேர்தல் என்றால் தெளிதல் என்று பொருள். தேரும் வகை நீ திகைப்பும் நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசிங்கு ஒன்றில்லை என்று மணிவாசக பெருமான் திருவாசகத்துல நம்முடைய உள்ளத்தை தெளிவு செய்யக்கூடியவன் இறைவன் என்று காட்டுகிறார். தேராத தெளியாதன்னு அர்த்தம். சிலப்பதிகாரத்துல கோவலன் கொலை உண்ட பிறகு தலைவிரி கோலத்துல பாண்டிய மன்னனுடைய அரசபையில் ஒரு சிலம்போட நிக்கிற அந்த பெண் கண்ணகி. அப்பொழுது மன்னனை பார்த்து அந்த பெண் சொல்றா, தேரா மன்னா, தெளிவில்லாதவனின்னு அர்த்தம். தேரா என்று சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். நாமெல்லாம் தெளிவில்லாதவர்கள். தெளிவில்லாமை காரணம் என்ன? ஆணவ மனம்தான். எனவே தேராத சித்தம், தெளிவில்லாத நம்முடைய சித்தம். தெளிவில்லாத சித்தம் எப்பொழுது தெளியும் என்பதை நாம் ஒரு கேள்வி கேட்டா ஞானசம்பந்த பெருமான் ஆரூர் பதிகத்துல அருமையா காட்டுகிறார். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பக்தி மலர் தூவ முத்தி எளிதாமே. சிவபெருமானிடத்துல பக்தி செய்தால் சித்தம் தெளியும். இந்த தேராத என்பது தெளிவில்லாத. தெளிவு தெளிவு எப்ப கிடைக்கும்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அந்த குருதான் திருமேனி. நல்ல அழகான சொல்லு பாருங்க. இந்த குருநாதருடைய திருமேனியை நீங்க எப்ப தரிசனம் பண்றீங்களோ, அவரை எப்ப சிந்திக்கிறீங்களோ, அப்பதான் தெளிவு கிடைக்கும். எனவே தேராத சித்தம், தெளிவில்லாத என்னுடைய உள்ளம் தெளியும் பொருட்டு அவன் குருநாதராக வந்தான். இந்த 3 சொல் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தேராத சித்தம் தெளியும் பொருட்டு அவன் திருமேனி கொண்டு வரும். அவன் உருவாக வந்தான். இறைவன் குருநாதராக வருவதற்கு காரணம் என்ன என்றால்
ஆன்மாக்களினுடைய அறிவின்மையை மாற்றி தெளிவு கொடுப்பதற்காக, சிவபுராண வரியில சொன்னா அஞ்ஞானம் தன்னை அகழ்விப்பதற்காக என்ன செய்கிறான்? மெஞ்ஞானம் தன்னை உபதேசிக்கின்றான். எனவே தேராத சித்தம், தெளிவில்லாத சித்தம் தெளிய, இது நமக்கு தெளிய வேண்டும். அதற்காக இறைவன் திருமேனி கொண்டு வருகிறார். எனவே குருநாதருடைய திருமேனியை பார்த்தவுடனே தெளிவு கிடைத்துவிடும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அது கொஞ்சம் முடியலன்னா தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல். அந்த வார்த்தை தான் சமய முதலா சொல்லப்படக்கூடிய தீக்கை வரை. இனி தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், 5 எழுத்தை சொல்லல். சிவசிவா. அவர் போட்ட பிச்சைதானே. தெளிவு குருவின் திருமேனி, தெளிவு குருவின் திருநாமம், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல். தெளிவு குரு சிந்தித்தல்தான் அது தெளிவடைவதற்காக. எனவே இங்க என்ன சொன்னார்? தேராத சித்தம் தெளிவடைவதற்காக இறைவன் திருமேனி கொண்டு வந்தார். அப்படி திருமேனியாக வந்தது எங்க பார்த்தோம்? போன 11வது போற்றியில இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி அவன் குருநாதராக வந்தான் என்று காட்டினார் என்று சொல்லி, குருநாதருடைய அந்த சிந்தனையோடு நம் அறிவு தெளிய திருவருள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று திருவருளையும் குருவருளையும் போற்றி, இதற்கெல்லாம் உங்களுடைய அந்த அடியாருடைய சங்கம வழிபாடு, உங்களுடைய திருவடிகளையும் போற்றி இன்றைய வகுப்பை இந்த அளவில நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா வந்திருக்காங்களா? இல்ல, நாமே பாடிடுவோம். மாமரை முனிவர் வாழ்க, மரகத வல்லியோடும் பாமலி புலவர் போற்றும் பட்டி நாயகனார் வாழ்க, காமரே வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க, ஓமனு நீதி வாழ்க, குவலயம் முழுதும் வாழ்க.